பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கலா தொழுகை ஒரு இபாதத்தை அதற்குரிய நேரம் முடிவடைந்த பிறகு நிறைவேற்றுவதற்கு கலா என்று சொல்லப்படும். உதாரணமாக ஃபஜ்ர் தொழுகையை சூரியன் உதித்த பிறகு தொழுதால் அது கலா தொழுகையாக மாறிவிடும். அந்த ஃபஜர் தொழுகை நம்ம என்ன செஞ்சிடணும், ஃபஜருக்கு பாங்கு சொல்லிவிட்டு அந்த டைம் முடிகிறதுக்குள்ளே நம்ம தொழுதரணும். அல்லாஹு தாலா அருளியுள்ளான், திண்ணமாக தொழுகை ஈமான் கொண்டோரின் மீது குறிப்பிட்ட நேரத்தில் நிறைவேற்றப்பட வேண்டிய கடமையாகும். 5 வேளை தொழுகையும் அல்லாஹ் அந்தந்த வக்தில் நமக்கு கடமையாக்கியிருக்கான். இப்போ அது சரியான நேரத்தில் நம்ம நிறைவேற்றி வரணும் இன்ஷா அல்லாஹ். ஆகவே ஒவ்வொரு தொழுகையையும் அதற்குரிய நேரங்களில் நிறைவேற்றுவது அவசியமாகும். தகுந்த காரணமின்றி தொழுகையை கலா செய்வது பெரும் பாவமாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளினார்கள், எவர் 2 நேர தொழுகைகளை தகுந்த காரணமின்றி ஒன்றாக சேர்த்து தொழுவாரோ அவர் பெரும் பாவங்களின் வாசல்களில் ஒரு வாசலுக்கு வந்துவிட்டார். அப்போ என்ன செய்ய, அந்தந்த வக்தில் தொழுகிறது தான் சிறந்தது. நம்ம காரணமே இல்லாமல் அப்புறம் தொழுதுக்கரலாம், சேர்த்து தொழுதுக்கரலாம், அந்த மாதிரி நாம் நினைக்கக்கூடாது. அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளினார்கள், எவருக்கு ஒரு நேர தொழுகையை தவறிவிடுமோ அவர் தனது குடும்பமும் சொத்துக்களும் பறிக்கப்படுவதை போன்றாவார். நம்முடைய சொத்துக்கள், நம்முடைய குடும்பம் எல்லாத்தையும் பறிக்கப்பட்டு நம்ம நின்னோம்னா நம்முடைய நிலை யோசித்து பார்க்க முடியுதா? சுபஹானல்லாஹ். நம்ம ஏதாவது ஒன்றை இழந்தாலே நம்மளால் தாங்க முடியாது. ஆகவே நாம் இயன்றவரை தொழுகைகளை கலா செய்வதை தவிர்த்து கொள்ள வேண்டும். நிர்பந்தமாக ஏதாவது ஒரு தொழுகை கலா ஆகிவிட்டால் அதை வெகு சீக்கிரமாக நிறைவேற்றிவிட வேண்டும் இன்ஷா அல்லாஹ். மேலும் அதற்காக அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். இனிமேல் நான் என்ன செய்ய மாட்டேன், கலாமாக தொழுக மாட்டேன், நான் கரெக்டான வக்தில் தொழுதுருவேன், அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்க வேண்டும். தௌபா செய்ய வேண்டும். மேலும் இனிமேல் தொழுகையை கலா செய்ய மாட்டேன் என உறுதி கொள்ள வேண்டும். ஹதீஸில் வந்துள்ளதாவது, எவர் ஒரு தொழுகையை மறந்து விட்டாரோ அல்லது தொழுகையின் நேரத்தில் தூங்கி விட்டாரோ அதற்கு பரிகாரம் அவர் நினைவு வந்தவுடன் தொழுது கொள்வதே ஆகும். அடுத்த வக்தில் நம்ம சேர்த்து தொழுதுக்கரலாம். இப்போ லுஹர்னா அசரில் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா மஹரீபில் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லாமல் அந்த வக்து முடிகிறதுக்குள்ளார நம்ம என்ன செய்யணும், நினைவு வந்த உடனே நம்ம தொழுதரணும் இன்ஷா அல்லாஹ். ஃபர்லு மற்றும் வித்ரு தொழுகைகளை கலா செய்வது கட்டாயமாகும். கலா தொழுகைக்காக குறிப்பிட்ட நேரம் என்று எதுவும் இல்லை. மக்ரூஹான 3 நேரங்களை தவிர, அதாவது சூரியன் உதிக்கும் போது, அதுக்கப்புறம் சூரியன் உச்சிக்கு வரும் நேரத்தில், சூரியன் மறையும் போது, எப்போது வேண்டுமானால் தொழுகலாம். இந்த 3 நேரங்களை விட்டுட்டு மீதி எல்லா நேரங்களையும் கலா தொழுகையை தொழுதுக்கலாம். எப்படி ஒவ்வொரு ஃபர்லு தொழுகையும் நம்ம கலா செய்கிறோமோ அதே போன்று ஃபஜருடைய அந்த சுன்னத்தையும் இஷாவுடைய வித்ருவாஜையும் கண்டிப்பாக நம்ம கலா செய்யணும் இன்ஷா அல்லாஹ்.